அகத்தியர் தொலைக்காட்சி நேயர்கள் மற்றும் தமிழ் உறவுகள் அனைவருக்கும் என்னோட முதல் வணக்கம். இன்னைக்கு எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, டைட்டிலில் தம்ப்நெயிலே பார்த்துருப்பீங்க. தமிழ்நாட்டு மக்களின் விலை என்ன, இன்றைய சந்தை மதிப்பு. என்னடா இன்றைய சந்தை மதிப்பு அப்படின்னா, இன்னைக்கு சந்தை மதிப்பில் என்ன, காய்கறி, வெண்டைக்காய், உருளைக்காய், கத்திரிக்காய் இதனோட விலை என்ன, பழங்களோட விலை என்ன, இதுதான் அவங்க எல்லாருக்கும் தெரியும். ஆனால் இன்னைக்கு சந்தை மதிப்பில் தமிழகம் மக்களோட ஒவ்வொருத்தரோட விலை என்ன, அதை பற்றி தான் இன்னைக்கு பார்க்க போகிறோம். என்ன மக்களுக்கெல்லாம் விலை வைக்கிறான், புதுசாக ஏதோ சொல்கிறானே அப்படின்னு யோசிக்கிறவங்க எல்லாரும் காணொலியை கடைசி வரைக்கும் பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். பார்த்துட்டு சிந்திச்சு செயல்படுங்க. காணொலியை பார்க்குறதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. காணொலிகள் பதிவேற்றம் பண்ண உடனே உங்களுக்கு வந்து சேர்ந்துடும். உங்களோட நண்பர்களுக்கும் பகிர்ந்துக்கோங்க காணொலி பிடிச்சிருந்ததுன்னா. இப்போ வந்து சந்தை மதிப்பை பற்றி பார்ப்போம். மக்களோட இன்றைய சந்தை மதிப்பில் மக்களோட விலை என்ன அப்படின்றத பற்றி பார்ப்போம். முதல்ல மக்களோட விலை என்னன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு சில இதோட விலைகள்லாம் பார்த்துடலாம். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கு சந்தை மதிப்பில் எருமை மாடு, ஒரு எருமை மாடை எடுத்துக்கிட்டிங்கன்னா, அந்த எருமை மாடை வாங்க போனீங்க அப்படின்னா சராசரியாக அதோட விலை வந்து 50,000 ரூபாய். இன்னைக்கு சந்தை மதிப்பு சராசரி விலை, இதோட குறையலாம் கூடலாம். சராசரி விலை 50,000 ரூபா. அடுத்தபடியாக ஒரு பசுமாடு, சந்தையில் வந்து ஒரு பசுமாடை வாங்க போகிறீங்க அப்படின்னா, இல்லை விற்க போகிறீங்கன்னா, அதோட சராசரியான விலை பார்த்தீங்கன்னா 40,000 ரூபாய். 40,000த்துக்கு அதிகமாக இருக்கலாம், குறைவாக இருக்கலாம், அந்த மாட்டை பொறுத்தது. சராசரி விலை 40,000 ரூபாய். அடுத்தபடியாக ஒரு ஆடு வாங்க போகிறீங்க, விற்க போகிறீங்கன்னா அதோட சராசரியான விலை 10,000 ரூபாய். இன்னைக்கு சந்தை மதிப்பில் ஒரு ஆட்டோட சராசரியான விலை 10,000 ரூபாய். நாய், அடுத்தபடியாக நாய், ஒரு நாய்க்குட்டி, அதாவது ராஜபாளையம் நாய், அந்த மாதிரி ஒரு நாய்க்குட்டி, நல்ல நாய்க்குட்டி இன்னைக்கு வாங்க போகிறீங்க அப்படின்னா அதோட வந்து சந்தை மதிப்பில் பார்த்தீங்கன்னா சராசரியான விலை வந்து 5,000 ரூபாய் விற்கிது இன்னைக்கு. சரிங்களா? சராசரியான விலை 5,000 ரூபா விற்கிது. 5,000 ரூபாய்க்கு கீழே 2,000 3,000 விற்கிது. அதிகபட்சம் 10,000 25,000 30,000 50,000 1 லட்சம் வரைக்கும் விற்கிது இன்னைக்கு நாயோட விலை. நான் சொல்கிறது நம்ம ஊரில் சராசரியான விலை 5,000 ரூபாய் ஒரு நாய்க்கு விலை. அடுத்தபடியாக முக்கியமாக இதை கவனிங்க, ஒரு பன்றியோட சராசரியான விலை 3,000 ரூபாயிலேருந்து 5,000 ரூபா வரைக்கும் இன்னைக்கு விற்கிது. ஒரு பன்றி, சேத்துல புரளும் இல்லையா, பன்னிக்குட்டி, அப்படி சொன்னால் தான் உங்களுக்குலாம் புரியும். ஒரு பன்னிக்குட்டி, சேத்துல புரள்ற ஒரு பன்னிக்குட்டியோட விலை வந்து சராசரியாக இன்னைக்கு சந்தை மதிப்பில் 3,000 ரூபாயிலேருந்து 5,000 ரூபா விற்கிதுங்க. ஆனால் இன்னைக்கு சந்தை மதிப்பில் மக்கள் உங்களோட ஒவ்வொருத்தரோட விலை என்ன, நல்லா யோசிச்சு பாருங்க. இன்னைக்கு உங்களோட விலை 200 ரூபாய், சராசரியாக 200 ரூபாயிலேருந்து 1000 ரூபாய் வரைக்கும் உங்களோட விலை இன்னைக்கு. இன்னும் நீ எங்களுக்கே விலை வைக்கிறிய அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். நல்லா யோசிச்சு பாருங்க. தேர்தல் நேரம் இது, தேர்தல் வரப்போகுது, பிரச்சாரத்தை ஆரம்பிச்சிட்டாங்க. இன்னைக்கு உங்களுக்கு விலை வச்சுட்டாங்க. எல்லாரும் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விலை வச்சுருக்காங்க. 200 ரூபாய், 300 ரூபாய், 500 ரூபாய், 600 ரூபா, 1000 ரூபான்னு 200 ரூபாயிலேருந்து 1000 ரூபா வரைக்கும் உங்களுக்கு விலை வச்சுருக்குறாங்க இன்னைக்கு. இந்த விலைக்கு நீங்கள் விலை போனீங்க அப்படின்னா, இந்த காசை வாங்கிக்கிட்டு நீங்கள் உங்களோட உரிமையை விற்றீங்கன்னா அது என்ன அர்த்தம் தெரியுமா? காசை வாங்கிட்டு உடம்பை விற்கிறதும் ஒன்று தான், காசை வாங்கிட்டு ஓட்டை விற்கிறதும் ஒன்று தான், உங்களோட உரிமையை விற்கிறதும் ஒன்று தான். உடலும் உரிமையும் வேறு கிடையாது, ரெண்டும் ஒன்று தான். காசை வாங்கிட்டு உடலை விற்கிறதும் ஒன்று தான், காசை வாங்கிட்டு உரிமையை விற்கிறதும் ஒன்று தான். ரெண்டுமே வேசித்தனம் தான். இதுக்கு மேலே எனக்கு எப்படி சொல்கிறதுன்னு தெரில. நல்லா சிந்திச்சு செயல்படுங்க. ஒரு பன்னிக்குட்டி விற்கிற விலை கூட உங்களுக்கு கிடையாது. அதுக்கு கூட அந்த அளவுக்கு மதிப்பு இருக்குது, உங்களுக்கு அந்த மதிப்பு கூட கிடையாது. தயவு செய்து உங்களோட உரிமையும் கௌரவத்தையும் வித்துறாதீங்க, விட்டு கொடுத்துறாதீங்க. நல்ல நேரம் இது வரைக்கும் அம்மா ஐயா அப்படின்னு பார்த்து ஓட்டு போட்டீங்க. இப்போ அவங்க யாருமே இல்லை. இது சரியான நேரம். உங்கள் எல்லாருக்கும் சிந்திச்சு செயல்படுங்க. சிந்திச்சு உங்களோட உரிமையை காட்டுங்க. நாளைய சமுதாயம் நல்ல சமுதாயமாக வளர்கிறதுக்கு உங்கள் கையில் தான் இருக்குது. நாளைய சமுதாயம் நல்ல முறையாக வளர்கிறதும் இப்போ இருக்கிற இதே ஊழல் நிலைமையும் மறுபடியும் நீடிக்கிறது எல்லாமே உங்கள் கையில் தான் இருக்குது. உங்களுடைய அந்த ஒத்த விரல்லையும் உங்கள் உரிமையிலையும் தான் இருக்குது.
நீங்கள் அந்த 200 ரூபாய்க்கு விலை போக போகிறீங்களா? ஒரு பன்னிக்குட்டியோட கேவலமான விலைக்கு விலை போக போகிறீங்களா? இல்லை உங்கள் உரிமையை நிலைநாட்ட போகிறீங்களா? கௌரவமாக வாழ போகிறீங்களா? அப்படின்றத சிந்திச்சு செயல்பட்டு ஓட்டு போடுற அன்னைக்கு நீங்கள் சிந்திச்சு போடுங்க. அடுத்த ஒரு காணொலியில் நல்ல ஒரு கருத்தோடு உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறேன். அது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. நன்றி.